வெல்கம் டு ஆல். 2015 நடந்த குரூப் 2 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. விடை தேர்க. சரியான சொற்றொடரை தேர்க. ஆன்சர், பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதல் தவறு. கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை? ஆப்ஷன் 3, 4 தான் சரி. நும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று. அவை எல்லாம் மாதவியின் நூல்கள். நெக்ஸ்ட் ஒன், முட்டையிட்டது சேவலா பெட்டையா? இவ்வினாவில் அமைந்துள்ள வழு வினாவழு. வரை இவ்வேற்சொல்லை வினையாள்னையும் பெயராக்குக. வரைக்கு வினையாள்னையும் பெயர் வரைந்தவன். நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங். டெலிகேட் பேராளர். சாம்பியன் வாகை சூடி. ப்ரொபோசல் கருத்துரு. புரோட்டோகால் மரபு தகவு. ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடு. ஊக்கு பொருள் இறைச்சி. தூ என்னும் சொல்லின் பொருள் பின்வருவனவற்றுள் எது? தூக்கு பொருள் உன். நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங். சரதம் வாய்மை. சூளிகை நிலாமுற்றம். மகோததி கடல். அவனி நாடு. அவனி நாடு. மகோததினா கடல். கீழ்காணும் கருத்துகளில் தவறானதை சுட்டி காண்பிக்கவும். இப்போ சரியானது படிச்சுக்கலாம். மிளகு நீரை சாத்தமுது என்பது வைணவ மரபு. மிளகு நீரை சாத்தமுது என்பது வைணவ மரபு. ஆசிரியரை ஐயா என்றே அழைப்பது வேலூர் ஆம்பூர் வட்டத்தார் மரபு. திருமணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வேய்வதனை கொட்டகை என்பது செட்டிநாட்டு மரபு. ஸோ இதில் சி தான் தவறானது. அமிழ்தத்தை கற்பஞ்சாறு என்பது யாருடைய மரபுன்னு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன், எண்ணிய எண்ணியாங் எய்துவ எண்ணியார். இந்த அடியில் அமைந்துள்ள மோனை வகையை தேர்ந்தெடுக்க. 1, 2, 4. இதுல முதல் எழுத்து ஒன்றி வரதுனால இது கீழ்கதுவாய் மோனை. தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. வெண்மதி. இது பிரிக்கிறது வெண்மை பிளஸ் மதின்னு வரணும். ஸோ இதுதான் தப்பு. பொருந்தாத இணையினை காண்க. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. இது சொன்னவர் பாரதிதாசன். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது கணியன் பூங்குன்றனார்து. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். இது இளங்கோவடிகளது. அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்க வாசகர் வரும். ஸோ இதுதான் தப்பு. அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்க வாசகர். நெக்ஸ்ட் ஒன், நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? ஃபர்ஸ்ட் ஒன், திரு பிளஸ் குறள். திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது. இது சரி. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. இது சரி. இதுல நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் இதெல்லாம் திருக்குறளை கூறுவர். இது திருக்குறளோட இன்னொரு பேர் கிடையாது. திருவள்ளுவரது காலம் கிமு 31 என்று கூறுவர். இங்க 32 கொடுத்திருக்கிறதுனால தப்பு. திருவள்ளுவரது காலம் கிமு 31. நெக்ஸ்ட் ஒன், பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் குயில். மேட்ச் தி ஃபாலோயிங். கோதை நாடு சேர நாடு. பார்ப்பு குஞ்சு. புள்ளினம்
பறவை இனம். அல்லற் பழனம் சேற்று வயல். அந்த பாடல்ல வர பொருள் தருக. நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் பரிதிமாற் கலைஞர். நாடக இயல் பரிதிமாற் கலைஞர். ஏலாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? 1, 3 சரி. பாடல் தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏலாதி. இது சரி. 3வது, ஏலக்காய், இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி என்னும் 6 பொருள்கள் சேர்ந்த மருந்து உடல் பிணி போக்கி நலம் செய்யும். ஸோ 1, 3 சரி. அதுக்கப்புறம் ஏலாதியோட ஆசிரியர் கனிமேதாவியார். இவர் தான் திணைமாலை 150ஓட ஆசிரியர். செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஏலாதி நூல் தற்சிறப்பு பாயிரம், சிறப்பு பாயிரம் உட்பட 100 செய்யுட்களை கொண்டது. 100 செய்யுள் இருக்காது, 80 செய்யுள் இருக்கும். 100ங்கிறது தப்பு, 80 இருக்கும். அடுத்தது லாஸ்ட் ஒன். அதுபோல் ஏலாதியில் ஒவ்வொரு செயலிலும் சொல்லப்பட்ட 8 கருத்துக்கள். ஒன்னொன்னுலயும் 6 கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. 8 கருத்துக்கள்ங்கிறது தப்பு. பொருந்தாத இணையை கண்டறிக. இயேசு பெருமான் H.A. கிருட்டிணப்பிள்ளை. ரட்சணிய யாத்திரிகம், ரச்சனைய மனோகரம்ல இயேசு பெருமானை பத்தி சொல்லியிருப்பாரு. அதோட ஆசிரியர் H.A. கிருட்டிணப்பிள்ளை. இது சரி. அதுக்கடுத்து சிவபெருமானை பத்தி தேவாரம்ல சொல்லியிருப்பாங்க. அதோட ஆசிரியர் சுந்தரர். நெக்ஸ்ட் புத்தபிரான். இது மணிமேகலையில சீத்தலை சாத்தனார் சொல்லியிருப்பாரு. இங்க நீலகேசின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது தப்பு. நபிகள் நாயகம். நபிகள் நாயகத்தை பத்தி சீரா புராணத்துல உமரப்புலவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இயேசு பெருமானை பத்தி சொன்னவரு H.A. கிருட்டிணப்பிள்ளை. சிவபெருமானை பத்தி தேவாரத்துல சுந்தரர் பாடியிருப்பாரு. புத்தபிரான், புத்த சமயத்தை பத்தி மணிமேகலையில சீத்தலை சாத்தனார் சொல்லியிருப்பாரு. ஸோ இது தப்பு. நபிகள் நாயகம் சீரா புராணம் நூல்ல உமரப்புலவர் பாடியிருப்பார். திருக்குற்றால குறவஞ்சி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? திருக்குற்றால குறவஞ்சி நூலை இயற்றிய திரிகூட ராசப்ப கவிராயர் மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர். இது சரி. திருக்குற்றால நாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குறத்தி குறி சொல்வதையும் குற்றால குறவஞ்சியின் மைய கதை பொருள் ஆகும். இது சரி. 1, 2 சரி. 1, 2 சரி. குறவஞ்சி 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று கிடையாது. திருக்குற்றால குறவஞ்சி தான் 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. வசந்தவள்ளி திருமணம் எனவும் இந்நூல் வழங்கப்படுகிறது. வசந்தவள்ளிங்கிறவங்க அந்த கதையில வர தலைவி, கதை தலைவியோட பேர் தான் வசந்தவள்ளி. திருக்குற்றால குறவஞ்சியை இன்னொரு விதமா எப்படி சொல்லுவாங்கன்னா கவிதை கிரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வசந்தவள்ளிங்கிறவங்க கதை தலைவி. நெக்ஸ்ட் ஒன். மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர்க்கொருவர். இப்பாடலடியின் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். ராஜராஜ சோழ நூலால ஒட்டக்கூத்தர் பாடியிருப்பார். ராஜராஜ சோழ நூலா நூல் இது. பாடியவர் ஒட்டக்கூத்தர். ஒற்றுமை காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் சிலப்பதிகாரம். அம்மானை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? 1, 2 சரி. அம்மானை என்பது மகளிர் விளையாட்டு வகைகளுள் ஒன்று. இது சரி. அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி என்பது பெயர். இது சரி. பாடிக்கொண்டே பந்துகளை உருட்டி விளையாடுவது பந்து விளையாடல் ஆகும். இதுல பந்தெல்லாம் வச்சு விளையாட மாட்டாங்க. 3 பேர் ரவுண்டா உட்காந்துட்டு கல்லை மேல தூக்கி போட்டு பிடிச்சி விளையாடுவாங்க. அம்மானை பாடலில் ஒரு கருத்து வினா எழுப்பி அக்கருத்தை மறுத்தல், இரண்டுக்கும் பொருந்தும் வகையில் ஒரு செய்தி, முடிவில் ஒரு நீதி இடம்பெறும். ஸோ 3 பேர் கல் வச்சு விளையாடுவாங்க தூக்கி போட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் உட்காந்து இருக்கவங்க ஏதோ ஒரு கருத்து சொல்லுவாங்க, பக்கத்துல இருக்கவங்க அதை மறுக்க மாட்டாங்க, அது ரிலேட்டடா இன்னொரு விஷயத்த சொல்லுவாங்க, 3வது இருக்கவங்க அதுக்கான விடை சொல்லுவாங்க, விடுகதை மாதிரி. ஸோ இந்த மறுத்தல் இது வராது, அதனால இது தப்பு. நெக்ஸ்ட் ஒன். கடற்பயணத்தின் சிறப்பை அவை விளக்கும் நூலோடு பொருத்துக. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து. மதுரை காஞ்சி நூல்ல சொல்றது. பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி. அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர். புறநானூற்று நூல்ல வர்றது.
கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல நாவாய் அசைந்தது. பட்டினப்பாலை. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து மதுரை காஞ்சி. பொன்னுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அகநானூறு. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் புறநானூறு. கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது பட்டினப்பாலை. நெக்ஸ்ட் ஒன், புனையா ஓவியம் என்பதன் பொருள் கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது. கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது புனையா ஓவியம். கிருஷ்ணகிரி, கோத்தகிரி இதில் காணப்படும் கிரி என்னும் சொல் எதனை குறிக்கிறது? மலை. திருவிளையாடற் புராணம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? மதுரையில் எழுந்தருளியுள்ள சோமசுந்தர கடவுள் செய்த 63 திருவிளையாடல்களை விளக்கி கூறும் பழமையான வரலாற்று நூல் திருவிளையாடற் புராணம். 63 வராது, 64 வரும். நெக்ஸ்ட் ஒன், திருவிளையாடல் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்றுணர்ந்தவர் ஆவார். இது சரி. திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. சரி. திருவிளையாடற் புராணத்தில் 65 படலங்களும் 3200 பாடல்களும் உள்ளன. இது தவறு. 68 படலம் இருக்கும், 3363 பாடல். 68 படலம், 3363 பாடல். நெக்ஸ்ட் ஒன், தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்தியங்குவது. இது சொன்னவர் கால்டுவெல். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. தொல்காப்பியம். தன்னேர் இல்லாத தமிழ். தண்டியலங்கர மேற்கோள். தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது. கிரவுல். நெக்ஸ்ட், மேட்ச் தி ஃபாலோயிங். சிறுபானாற்று படை. அதோட ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார். திருமுருகாற்று படை நக்கீரர். பொருநராற்று படை முடத்தாம கண்ணியார். பெரும் பானாற்று படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சிறுபானாற்று படை நத்தத்தனார், திருமுருகாற்று படை நக்கீரர், பொருநராற்று படை முடத்தாம கண்ணியார், பெரும்பானாற்று படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். மேட்ச் தி ஃபாலோயிங். இன்டர்நெட் இணையம். சர்ச் என்ஜின் தேடுபொறி. இ ஜர்னல் மின் இதழ். இ புக் மின் நூல். கீழ்காண்பவனவற்றுள் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. சமரச சன்மார்க்கம் என்னும் விரிந்த நோக்கினை கொண்டவர் தாயுமானவர். இது சரி. தமிழ் மொழியின் உபநிடதம் என்னும் போற்றப்படுவது தாயுமானவரது பாடல்கள் தான். இதுவும் சரி. ஆன்மநேய ஒருபாட்டை வள்ளலாரிடமிருந்து தாயுமானவர் கத்துக்கல. ஸோ இதுதான் பொருத்தமற்றது. பராபர கன்னிகள் தாயுமானவரால் இயற்றப்பட்டவை. இது சரி. நெக்ஸ்ட், அகநானூற்று பாட்டுல எந்தெந்த வரிகள் எந்தெந்த திணையில வருது? 10, 20, 30, 40 இந்த இதுல வந்ததுன்னா அது நெய்தல் திணை. 6, 16, 26, 36 மருத திணை. 4, 14, 24, 34 முல்லை திணை. 2, 8, 12, 18 குறிஞ்சி திணை. 10, 20 10 வரிசையில வந்ததுன்னா நெய்தல் திணை. 6, 16, 26, 36 மருத திணை. 4 அடுக்குல 4, 14, 24 முல்லை திணை. 2, 8, 12, 18 குறிஞ்சி திணை. ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்தெழுதுக. வலை, மீன் பிடிக்கிற வலை. பெரியலை, வலைக்கு பெரியலை பொந்து. வாழை, வாழைக்கு பெரியலை மீன் வகை. அதுவே வாழை சின்னலை இருந்துச்சுன்னா அது இளம்பெண். வாழை மரவகை, வாழைமரம். கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? கம்பராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம். இது சரி. இரணியன் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை. இது சரி. மாயாசனக படலம் கம்பராமாயணத்தில் இல்லாதது. இது தவறு. கம்பர் 100 பாடல்களுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளரை போற்றியுள்ளார். இது தவறு. 1000 பாடல்களுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளலை போற்றி பாடியிருப்பார்.
நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் பனு அகமது மரைக்காயர். பொருந்தா ஒன்றை தேர்க. கண்ணதாசன் பாடல்கள். கண்ணதாசன் பாடல்கள்ல இல்லாதது. இப்ப கண்ணதாசன் பாடல்கள்லாம் எதுன்னு பார்க்கலாம். முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ, இது கண்ணதாசன் பாடல். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா அதோ அந்த பறவை போல் வாழ வேண்டும், இதெல்லாம் கண்ணதாசன் பாடல்கள். சின்ன பயலை செய்தி கேளடா, இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். சின்ன பயலை செய்தி கேளடா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரோட பாடல். நெக்ஸ்ட் ஒன் ராஜராஜ சோழனுலா, பாடியவர் ஒட்டக்கூத்தர். பொறுத்துக. மாணிக்க வாசகர் திருக்கோவை, ஆண்டாள் நாச்சியார் திருமொழி, சுந்தரர் திருத்தொண்ட தொகை, திருநாவுக்கரசர் தாண்டக வேந்தர். முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை என்று கூறியவர் தொல்காப்பியர். இதுல மகடுங்கிறது பெண்களை குறிக்கும். மகடுங்கிறது பெண்களை குறிக்கும். கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்பட்டவர் புதுவையை அடுத்த வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன். இது கரெக்ட். பொருத்தமற்றது கேட்குறாங்க. திரைக்கவி திலகம் மருதகாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் மருதகாசியின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளிவந்துள்ளது. இது சரி. நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபரர் பாடினார். இது தவறு. இதுல கந்தர் அனுபூதி மட்டும் குமரகுருபரர் பாடாதது. இதை இயற்றியவர் அருணகிரிநாதர். கந்தர் அனுபூதியை இயற்றியவர் அருணகிரிநாதர். ஸோ இதுதான் பொருத்தமற்றது. அடுத்தது காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா. இதெல்லாம் கண்ணதாசனோட புனைப்பெயர்கள். கண்ணதாசனோட புனைப்பெயர்கள் காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா. நெக்ஸ்ட் ஒன் இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதிதாசன். மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் எங்கு உள்ளது? திருப்பெருந்துறை. மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் திருப்பெருந்துறை. கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் நாமு வேங்கடசாமி நாட்டார். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். மு. மேத்தா எழுதிய சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞன் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுகின்ற வாணிதாசன். புனைப்பெயர் இயற்பெயர் மேட்ச் த ஃபாலோயிங். புதுமை பித்தன் சோ விருதாச்சலம். ஈரோடு தமிழன்பன் இயற்பெயர் ஜெகதீசன். வாணிதாசன் இயற்பெயர் எத்திராசலு. கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா. பொருந்தா சொல்லை கண்டறிக. தத்தை, சுகம், வெறுப்பு, கிள்ளை. வெறுப்புங்கிறது மலை. ஸோ இது மட்டும் பொருந்தாதது. பொருட்டன்று பிரித்தெழுதுக. பொருட்டு பிளஸ் அன்று. நெக்ஸ்ட் ஒன் ஆயுத குறுக்கம் கற்றீது. ஐகார குறுக்கம் கடலை. ஔகார குறுக்கம் வவ்வால். மகர குறுக்கம் மருண். அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. ஸோ மா வரிசையில முதல்ல மா, மீ, மூ, மே, மோ. ஆப்ஷன் பி. மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம், மொழிபெயர்ப்பு. பின்வருவனவற்றை பொறுத்துக.
இலக்கண குறிப்பு விரிநகர் வினைத்தொகை மலரடி மலர் போன்ற அடி உவமை தொகை மா பலா வாழை உம்மை தொகை முதுமரம் பண்பு தொகை. நெக்ஸ்ட் மேட்ச் தி ஃபாலோயிங். 3 காலங்களில் ஒன்றனை உணர்த்துவது வினைமுற்று. 3 காலங்களில் ஒன்றனை உணர்த்துவது வினைமுற்று. முக்காலத்தையும் உணர்த்துவது வினை எச்சம். படித்தல் கற்பித்தல் எழுதல் தொழிற்பெயர். முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது பெயரெச்சம். பொருந்தாத இணையை கண்டறிக. திணை தொழில் கொடுத்திருக்காங்க. முல்லை வரகு விதைத்தல் களை பறித்தல் சரி. பாலை நிறை கவர்தல் சூறையாடல் இது சரி. குறிஞ்சி தேன் எடுத்தல் கிழங்கு அகழ்தல். மீன் பிடித்தல் உப்பு விற்றல் வந்து நெய்தல் திணையில வரும். ஸோ பொருந்தாதது இதுதான், நெய்தல்ல வரும் மீன் பிடித்தல் உப்பு விற்றல். அகர வரிசைப்படி எழுதுக. கண் கண்டம் கண்டு கண்ணி. அப்பிசி மாசம் அடமழ இம்பாங்க. இத்தொடரின் பிழை நீங்கிய வடிவம். ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள். கீழே தர பெறப்பட்டுள்ளவற்றுள் சரியானவற்றை எழுதுக. நான் யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள் இது சரி. நான் யான் தன்மை ஒருமை பெயர்கள். நாம் யாம் தன்மை பன்மை பெயர்கள். வேற்றுமை உருபெயர்க்கும் போது யான் என்பது என் என்றும் யாம் என்பது எம் என்றும் நாம் என்பது நம் என்றும் திரியும் இது சரி. நீ நீ என்பது முன்னிலை ஒருமை பெயர்கள். நீ என்பது முன்னிலை ஒருமை பெயர்கள். அதுவே வந்து நீர் நீவீர் நீங்கள் இதெல்லாம் வந்து முன்னிலை பன்மை பெயர்கள். ஸோ இது மூணும் முன்னிலை பன்மை பெயர்கள்ல வரும். அப்போ 1 2 3 சரி. கூவா முன்னம் இளையோன் குறுகி நீ கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு. கூவா இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். குறுகி நீ இலக்கண குறிப்பு வினையெச்சம். மேட்ச் தி ஃபாலோயிங். வாழை சின்னலை இருந்ததுன்னா இளம்பெண், அதுவே பெரியலை இருந்ததுன்னா மீன் வகை. உலை பிடரி மயிர். விலை தயிர். வழை சுரப்புன்னை மரம். வழை சுரப்புன்னை மரம். இன்மையுள் இன்மை விருந்தொரல். இதில் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு பண்பாகு பெயர். ஸோ பார்த்து இது ஆப்ஷன் போடணும். பண்பு பெயரும் இருக்கு பண்பாகு பெயரும் இருக்கு. விருந்துக்கு இலக்கண குறிப்பு பண்பாகு பெயர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். இவங்க நான் கண்ட பாரதம்னு ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. கீழே காண பெறுவனவற்றுள் பொருத்தமற்ற கூற்றினை தெரிவு செய்க. 1 2 3 இது மூணுமே சரி. கடைசி ஒன்று மட்டும் தான் தப்பு. பண்டை தமிழகம் சேரர் சோழர் பாண்டியர் என்னும் மூவேந்தர்களால் ஆளப்பெற்றது. நகை அழுகை உவகை பெருமிதம் முதலான பல சுவைகள் தோன்றுமாறு பாடப்படும் பாடல்கள் பல்சுவை பாடல்கள் இது சரி. தேர் யானை குதிரை காலால் படைகளின் வலிமை வீர சிறப்புகளை போற்றுவது புறப்பாடல்கள். நாட்டு வளம் செல்வ வளம் செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது. காவடி சிந்து வந்து தமிழ்நாட்டின் பண்டை காலம் முதல் நாட்டார் வழக்கில் உள்ள இசை மரபு தான் காவடி சிந்து. ஸோ பொருந்தாதது ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன். நூல் ஆசிரியர். பாண்டியன் பரிசு பாரதிதாசன். குயில் பாட்டு பாரதியார். ஆசிய ஜோதி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. சங்கொலி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் சேக்கிழார். 8 தொகை நூல்களுள் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் பரிபாடல்.
முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை? முத்தொள்ளாயிரம் 3 + 900 முத்தொள்ளாயிரம் சேர சோழ பாண்டிய வேந்தர்களை பற்றிய 3 தொள்ளாயிரம் பாடல்கள் அடங்கிய தொகுப்பு தான் வந்து முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரத்தில் 2700 பாடல்கள் உள்ளன. இதுல வந்து 900 பாடல்கள் தான் இருக்கும். அப்ப இது தவறு. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் பேர் வந்து யாருன்னு தெரியாது. ஸோ இது வந்து தப்பு. சேர சோழ பாண்டியர்களின் ஆட்சி சிறப்பு, வீரம், நாட்டு வளம் பற்றிய பாடல் தொகுப்பே முத்தொள்ளாயிரம். இது சரி. 1-4 சரி. திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் ராமானுஜர். திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் ராமானுஜர். 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட சங்க அகநூல் ஐங்குறுநூறு. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரல்லையும் கொண்ட சங்க அகநூல் ஐங்குறுநூறு. நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. பொறுத்துக. கொண்டல் மேகம். கொண்டல் மேகம், தாமம் மாலை, புரிசை மதில், மல்லல் வளம். கொண்டல் மேகம், தாமம் மாலை, புரிசை மதில், மல்லல் வளம். முக்கூடர் பள்ளு பற்றிய கீழ்கண்டவற்றுள் சரியானவை எவை? முக்கூடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி, மருதூர் பள்ளி இளைய மனைவி என்று இருவரை மணந்து திண்டாடும் பல்லன் வாழ்க்கையை பற்றிய நூல் முக்கூடர் பள்ளு. இது சரி. முக்கூடர் பள்ளு நூலில் தஞ்சை மாவட்ட பேச்சு வழக்கை காணலாம். இது தவறு. திருநெல்வேலி மாவட்ட பேச்சு வழக்கு இருக்கும். திருநெல்வேலி மாவட்டம். முக்கூடர் பள்ளுவின் ஆசிரியர் எவர் என தெரியாது. இது சரி. பள்ளமான நீர் நிறைந்த சேற்று நிலத்தில் உழவு தொழில் செய்து வாழும் பாமரர்களாகிய பல்லர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நூல் சதகம் கிடையாது, பள்ளு. சோ இது தவறு. விற்பெரும் தடந்தோள் வீர இப்பாடலடி யாரை குறிக்கிறது? ராமன். விற்பெரும் தடந்தோள் வீர ராமன். திருவேங்கட தந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் திருவேங்கட தந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். ஐங்குறுநூற்றில் முல்லைத்திணை பாடல்களை பாடியவர் பேயனார். ஐங்குறுநூற்றில் முல்லைத்திணை பாடியவர் பேயனார். கீழே காண்பனவற்றுள் சரியற்றவை எவை? கீழே காண்பனவற்றுள் சரியற்றவை எவை? அகப்பொருள் பற்றிய நற்றிணை நூலில் புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று சிறப்புகளும் அறவே இடம் பெற்றிராது குறிக்கத்தக்கது. இது வந்து தவறு. குறிப்பு இருக்கும். நற்றிணை செய்யுள்கள் 8 அடி சிறுமையும் 12 பெருமையும் கொண்டவை. இது தவறு. 9 அடி சிற்றல்லையும் 12 அடி பேரல்லையும் இருக்கும். 9 அடி to 12 அடி இருக்கும். ஸோ இது தவறு. நற்றிணை செய்யுள்கள் அகவர் பாக்களால் ஆனது. இது சரி. நற்றிணையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் வழுதி என்னும் பாண்டிய மன்னன் ஆவான். இது சரி. பொருந்தாத இணையினை காண்க. களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. புறநானூறு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் திருக்குறள். பண்ணோடு தமிழ் ஒப்பாய் தேவாரம். ஸோ இதுதான் வந்து பொருந்தாதது. கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழன். நெக்ஸ்ட் ஒன் திரிகடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. திரிகடுகம் 102 வெண்பாக்களை கொண்டது. இது வந்து தவறு. 100 வெண்பாக்களை கொண்டது. இதுதான் வந்து ஆன்சர். திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். இது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு பெயர் திரிகடுகம். பாந்தல் உரகம் பன்னகம் பனி என்னும் சொற்களின் பொருள் பாம்பு. பாடு என கூறியவுடன் பாடுபவர் ஆசுகவி. பாடுன்னு சொன்ன உடனே பாடுறவர் ஆசுகவி. ஓசை நலம் சிறக்க பாடுபவர் மதுரகவி.
தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் வித்தார கவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திரக்கவி. பாடு என கூறியவுடன் பாடுபவர் ஆசுகவி. ஓசை நலம் சிறக்க பாடுபவர் மதுரகவி. தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் வித்தார கவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திரக்கவி. இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் பாரதியார். மூலிகையின் பொது பெயர் சிறப்பு பெயர் பொறுத்துக. தூதுவளை, நாணப்பச்சிலை, கற்றாழை, குமரி, கரிசலாங்கண்ணி, தேகராசம், குறுமிளகு, இந்திய மருந்து. பொறுத்துக. கொலையே, களவே, காமத்தி, விழைவு இதெல்லாம் உடம்பில் தோன்றுவன. பொய்யே, குரலை, கடுஞ்சொல், பயனில் சொல் இது சொல்லில் தோன்றுவன. வெగ్గல், வெகுழல், பொல்லா காட்சி உள்ளத்தில் தோன்றுவன. பிறந்தார், மூத்தார், பிணி நோயுற்றார், இறந்தார் என்பது இயல்பு. தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர். அவர் எழுதிய நூல் கருணாமிர்த சாகரம். வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி மான விஜயம். கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர். முதுநாரை இசை நூல். பதிற்று பத்தின் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன். பதிற்று பத்தின் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன். முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை சுட்டுக. முத்தொள்ளாயிரம் பாடல்களில் புறத்திருட்டு என்னும் நூலின் வாயிலாக 108 வெண்பாக்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. 900 பாடல்ல 108 பாடல் மட்டும்தான் கிடைச்சிருக்கும். பழைய உரை நூல்களில் மேற்கோளாக 22 பாடல்கள் சிதைந்த நிலையில் காணப்படுகின்றன. இது சரி. பழந்தமிழர் பண்பாடு, தமிழக மூவேந்தர்கள், அவர்தம் படைகள், வீரர்கள், போரியல் முறைகள் சொல்லப்பட்டுள்ளன. இது சரி. சுவை மிகுந்த விருத்தப்பாக்களால் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றன. இது தவறு. வெண்பாக்களால் ஆனது. ஸோ இதுதான் ஆன்சர். வெண்பாக்களால் ஆனது. பொறுத்துக. நீல் நெடுங்கண்ணி விசாலாட்சி. வால் நெடுங்கண்ணி கட்கநேத்ரி. பழமலை நாதர் விருத்தகிரீஸ்வரர். செம்பொன் பள்ளியார் சொர்ணபுரீஸ்வரர். சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற ராபி சேது பிள்ளையின் நூல் தமிழின்பம். காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் வாணிதாசன். தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமாற் கலைஞர் என மாற்றி அமைத்துக் கொண்டவர் சூரியநாராயண சாஸ்திரி. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. தந்தை பெரியார் பகுத்தறிவாளர் சங்கத்தை நிறுவியிருப்பார். கள்ளுக்கடை மறியல்ல ஈடுபட்டார். பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டர் ஆனார். ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று 3.5 வருஷம் சிறைவாசம் அனுபவிச்சிருக்க மாட்டார். ஸோ இதுதான் பொருத்தமற்றது. ஆசிரியர் சிறுகதை வ.வே.சு. ஐயர். மங்கையர்க்கரசியின் காதல், தாண்டவராய முதலியார் பஞ்சதந்திர கதைகள், செல்வகேசவராய முதலியார் அபிநய கதைகள், கூபரா காணாமலே காதல். பொருந்தாத இணையை கண்டறிக. பொது உடைமை. பொது உடைமை எழுதியவர் புதுமை பித்தன் கிடையாது, பாரதிதாசன். பொது உடைமை எழுதியவர் பாரதிதாசன். தனித்தமிழ் மறைமலை அடிகள். பேச்சுக்கலை பேரறிஞர் அண்ணா. புரட்சி பாரதிதாசன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். பொது உடைமை பாரதிதாசன். துய்பிளே ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கினில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது? ஆனந்தரங்கர். புகைப்பழக்கத்தை கருத்துருவாக கொண்டு மெல்ல மெல்ல மற என்ற சிறுகதையின் ஆசிரியர் லட்சுமி.
அரசு யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது? காமராஜர் பிறந்தநாள் ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். மணநூல் இந்நூலின் ஆசிரியர் திருத்தக்கதேவர். சீவக சிந்தாமணிக்கு இன்னொரு பேரு மணநூல். லாஸ்ட் ஒன். அம்பை வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. அனுராதா ரமணன் கால சுமைதாங்கி. திலகவதி காளி. பாக்யா வலம்புரி. அம்பை வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. அனுராதா ரமணன் கால சுமைதாங்கி. திலகவதி காளி. பாக்யா வலம்புரி. தேங்க்யூ.